ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸில் இருந்து அதிக அளவு கேட்குறதுக்கு வாய்ப்புள்ள முக்கியமான டாபிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் சார்ந்த முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது எந்த வருடம் எந்த இதை யார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதற்கான பேரிட்ட வருடம், இது எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 1670 அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் பாயில் உலோகங்களை அமிலங்களுடன் வினைபுரிய செய்து தீப்பற்றும் வாயுவை உருவாக்கினார். அடுத்து 1700 அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலஸ் லமரி சல்ஃபியூரிக் அமிலம் இரும்பு வினையில் வெளிவரும் வாயு காரத்தில் வெடிக்கும் தன்மையுடையதை நிரூபித்தார். அடுத்து 1766 ஹென்றி கேவெண்டிஸ் ஜிங்க் உலோகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயு வெளிவருதலை கண்டறிந்து வாயுவை தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 1780 அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெலிஸ் ஃபண்டானா நீர்வாயு மாற்று நிலையை கண்டறிந்தார். அடுத்து 1783 ஆண்டனி லாவாசியர் தனிமத்தை ஹைட்ரஜன் என பெயரிட்டார். அதாவது கிரேக்க மொழியில் நீர் உருவாக்கி அப்படிங்கிற பொருள்படும். அடுத்து 1800 அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் நிக்கல்சன் மற்றும் ஆண்டனி கார்லிஸில் நீரினை மின்னார் பகுத்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆக சிதைவுறச் செய்தார். அடுத்து 1801 அப்படின்னு பார்த்தோம்னா ஹம்ப்ரி டேவி எரிதல் மின்கலம் என்ற கருத்தை கண்டறிந்தார். அடுத்து 1806 அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்காயிஸ் ஐடி ரிவாஸ் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை கொண்டு முதலில் உள் எரி இயந்திரத்தை வடிவமைத்தார். அடுத்து 1811 அப்படின்னு பார்த்தோம்னா ஹம்ப்ரி டேவி வாயு ஹைட்ரேட்டுகளை கண்டறிந்தார். இதே மாதிரி 1801 பார்த்தோம் ஹம்ப்ரி டேவி எரிதல் மின்கலம் அப்படிங்கிற கருத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 1818 ஜேஎல் தெர்னாட் பேரியம் பெராக்சைடிலிருந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை உருவாவதை கண்டறிந்து தயாரித்தார். அடுத்து 1834 மைக்கேல் ஃபாரடே மின்னார் பகுப்பு விதிகளை வெளியிட்டார். அடுத்து 1866 டி கிரஹாம் ஹைட்ரஜன் பெலேடியத்தால் உறிஞ்சப்படுவதை கண்டறிந்தார். அடுத்து 1897 பால் செபாடியர் ஹைட்ரஜன் ஏற்றத்தை செபாடியர் வினையில் பயன்படுத்தினார். அடுத்து 1898 ஜேம்ஸ் தீவார் ஹைட்ரஜனை திரவமாக்கினார். அடுத்து 1909 எஸ்பிஎல் சாரன்சன் ஹைட்ரஜன் அயனிச்செறிவை குறிக்கும் pH அளவீட்டு முறையை அறிமுகப்படுத்தினார். அடுத்து 1910 ஃப்ரிட்ஸ் ஹேபர் முறைக்கு காப்புரிமை பெற்றார். அடுத்து 1913 நீல்ஸ் போர் ரிப்போர்ட் வாய்ப்பாடு கொண்டும் ஹைட்ரஜன் நிறமாலை கொண்டும் குவாண்டம் நிலையில் ஹைட்ரஜனின் ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரானின் அமைவிடத்தை தெளிவுற விவரித்தார். 1924 ஆர் மெக்கே ஆர்த்தோ மற்றும் பாரா ஹைட்ரஜனை கண்டறிந்தார். அடுத்து 1931 ஹெரால்ட் சி யுரே டியூட்ரியத்தை கண்டறிந்தார். அடுத்து 1932 அப்படின்னு பார்த்தோம்னா ஹெரால்ட் அவர்கள் சி யுரே கனநீரையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒருத்தங்களே யுரே டியூட்ரியத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் 1931 அடுத்து 1932 அவர் யுரே கனநீரை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அடுத்து 1932 அப்படின்னு பார்த்தோம்னா எல்பி ஹேமெட் மிக வலிமையுள்ள அமிலங்களின் அமிலச்சார்பினை முன்மொழிந்தார். அடுத்து 1934 எர்னஸ்ட் ரூதர்போர்டு மார்க் ஒலிபென்ட் மற்றும் பால் ஹர்டெக் ட்ரிட்டியத்தை கண்டறிந்தார். அடுத்து 1935 அப்படின்னு பார்த்தோம்னா யூஜின் விக்னர் மற்றும் ஹச்பி ஹன்ஸ்டிங்டன் உலோக ஹைட்ரஜனை கண்டறிந்தார். அடுத்து 1947 ஏஇ பின்ஹோல்ட் ஏசி பாண்ட் ஹச்ஐ ஷேலிங்ஷர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை கண்டறிந்தனர். மேலும் அதனை மிகச்சிறந்த ஒடுக்கும் வினைப்பொருளாக நிரூபித்தனர். அடுத்து 1950 வி ஃபால்டிங்ஸ்ட் மற்றும் பி ஹர்டெக் முதலில் காற்றிலுள்ள ட்ரிட்டியத்தை கண்டறிந்தனர். அடுத்து 1967 அகிரா ஃபியூஜிஸ்மா ஒளியால் தூண்டப்பட்ட நீரின் சிதைவு நிகழ்வினை கண்டறிந்தார். அடுத்து 1971 அலெக்சாண்டர் ஐ கிளாஸ் மற்றும் போரிஸ் ஐ சென்டர் நிக்கல் ஹைட்ரஜன் மின்கலத்திற்கு காப்புரிமை பெற்றார்.
அடுத்து 1990 அப்படின்னு பார்த்தோம்னா சோலார் வாசட்ரோப் பேயன் முதலில் சூரிய ஒளி கொண்டு ஹைட்ரஜன் தயாரிப்பு நிலையத்தை துவக்கினார். அடுத்து 2000 பார்த்தோம்னா பீட்டர் டோனிஸ் ஹைட்ரஜன் 0.15 கேயில் மிக அதிபாயும் செயல்திறன் காட்டினார். இப்போ இதில் உள்ள முக்கியமானது எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து இது ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் இயர்ஸ்க்கும் அந்த ஆத்தரோட பேருக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.